எல்லா ஸ்ட்ரகிள் கொடுத்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதனால தான் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். அதாவது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அந்த பேர் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் இருந்தது. அதை வச்சு அமிச்சார். அனிருத் சொல்ல வேணும், அனில் ருதா மாறிட்டார் அவரு. நான் தளபதி பாடியிருப்பார் அந்த பாட்டை. கேட்காதீங்க, அழுதுருவேன். கதை படத்துல மெசேஜ் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். 3 மணி நேரம் தளபதியை ரசிச்சோமா, அவ்வளோதான். 3 மணி நேரம் முடியவே கூடாதுன்னு இருந்துச்சு. இன்னும் பெரிய படமே எடுத்திருக்கலாம் அவர். பார்க்க நாங்கள் ரெடியாக இருந்தோம், பட் முடிஞ்சிருச்சு. உண்மையிலே தேங்க்ஸ். எல்லா ஸ்ட்ரகிள் கொடுத்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதனால தான் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய்னு வந்து ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. ஆமாம், நல்லா சரியலாக இருந்துச்சு. நான் நம்ம ஜெயிக்க வச்சோமே அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த ரோபோட் இல்லாமல் தளபதியே ஃபுல்லாக நடிக்க வச்சுருந்தா இன்னும் நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம். ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க. இது எப்போயுமே இருக்கிறதோட ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க. ரசிச்சுட்டே பார்த்தோம். டான்ஸ்லேருந்து ஆக்டிங்லேருந்து வேற லெவல். நம்மளுக்கு இவ்வளோ அழகான சிஎம், க்யூட்டான சிஎம் இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா. தமிழ் சினிமாவில் அந்த 1000 கோடின்ற கனவு வந்து இல்லை ப்ரோ, அது கொஞ்சம் பாசிபிள் இல்லை ப்ரோ. எதனாலனா ஹிந்தி ஆடியன்ஸ் அதுக்கு தேவை. மெஜாரிட்டியாக இந்தியாவில் வந்துட்டு ஹிந்தி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பெருசாக போகாது. அவங்க பறக்கிறது தாவுறது அந்த மாதிரி தான். ஸோ அதனால் தளபதி படம் இங்கே இந்த சவுத் சர்க்கிளில் ஓடுறனால 600 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தோணலை. சும்மா ஒரு பேஸ் எடுத்து வச்சுட்டு மிச்சப்படி சொல்ல வேண்டிய மெசேஜ்லாம் அழகாக சொல்லிட்டாங்க. நம்ம ஃபேன்ஸ்க்கு இது வந்து பிரியாணி, ஒரு கம்ப்ளீட் நான்வெஜ் மீல் சாப்பிட்டு முடிச்சா எப்படி இருக்கும் அதுதான். அதெல்லாம் உப்புமாவோ கேசரியோலாம் கிடையாது. அனிருத் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அந்த ராவண மவண்டா பிஜிஎம்லாம் சரியான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே கூஸ் பம்ஸ் ஆச்சு பார்க்கும் போதே. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அனிருத் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் 100 மூவி சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. அண்ணா செம்மையாக பண்ணியிருக்காரு. கடைசி படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் என் வாய்ஸ் பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? ஆனால் அதில் தான் ஆரம்பிச்சது ப்ரோ. இன்னும் ஸ்டாப் ஆகல எனக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. நிறையா செம்மையாக இருக்குது. லைக் கேர்ள்ஸ்க்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. கேட்காதீங்க, அழுதுருவேன். கேட்காதீங்க. ஓகேவா? இதுக்கு மேலே படம் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் பார்க்கலாம். அண்ணாவை இனிமேல் சிஎம்மாவே பார்த்து தான் இருக்கணும்னு இருக்கு. பார்க்கலாம். அதுவும் சூப்பராக இருக்குது. பாட்டு எல்லாமே செம்மையாக இருக்குது. லாஸ்ட் சொல்லாதீங்க ப்ரோ, கஷ்டமாக இருக்குது. தெரிஞ்சு விட்டாங்க அவ்வளோதான். வா ப்ரோ, இங்கே வா ப்ரோ. ஒன்றும் இல்லை, உள்ள டைட்டில் கார்டெலாம் ஓகே. ஆனால் படம் டம்மின்றாங்க. இன்னும் நல்லா இருக்குன்ற யார் நான் சொல்கிறது? சொல்லு ப்ரோ. ஏன்னா கிரிஞ்சா அப்படின்னாங்க. இல்லைண்ணா, உங்களுக்கு நான் ஸ்ரீலங்காலேருந்து வரேன். ஸ்ரீலங்காலேருந்து அண்ணா மூவி பார்க்கணும். எஃப்னா டிசம்பர் ஜனவரி வரைக்கும் 2 10 போயிட்டேன். ரிட்டர்ன் போயிட்டு அது பார்க்கல கவலை. திரும்ப வரணும்னு திரும்ப பார்க்க வந்தேன். தனியாக வந்து இங்கே தமிழ்ல ஒரு ஃப்ரெண்ட் அவர் தான் டிக்கெட் தந்தார் ஷோ. அவர் மூலமாக பார்த்து தெரிவிட்டாங்க. லவ் யூ இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ். தளபதி கச்சேரி எப்படி இருந்தது? தெரிவிட்டாங்க. லவ் யூ. நல்லா டான்ஸ் ஆடுனீங்களா? செமையாக வைப் பண்ணாங்க. நாங்கள் வந்ததுக்கு செம ஹாப்பியோ. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அந்த டைட்டில் கார்டு பார்க்குறப்ப அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? தெரிவிட்டோம் ப்ரோ, என்ன சொல்கிறேன். இல்லை இனிமே லாஸ்ட் ஃபிலிம் இனிமேல் இந்த மாதிரி அதுதான் இதெல்லாம் இருக்காது. எனி லாஸ்ட் மூவி எனி ரீலீஸ் பண்ண மட்டும் தான் உண்டு. உங்களுக்கு சிஎம் எனி பிஎம். ஆனால் எங்களுக்கு அந்த மூவி வந்தால் மட்டும் தான் செலிப்ரேஷனு ஸ்ரீலங்காவில். தெரிவிட்டாங்க. அங்கே ஸ்ரீலங்காவில் இருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி பார்க்குறீங்க. அந்த அளவுக்கு விஜய் பிடிக்குமா? ஓ, விஜய் தானா அண்ணா. கடைசி படம் மாதிரி இருக்குது. தலைவர் நல்லா இறங்கி செஞ்சுருக்காரு. இவ்வளோதான். ஸ்க்ரீனில் வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? தொண்டையோட நிலைமையை பாருங்க. நல்லா குயில் மாதிரி வாய்ஸோட போனேன். உள்ள கத்திட்டு தான் வெளில வரேன். தியேட்டர்லாம் இறங்கிட்டாங்க ஃபுல்லாக. ரொம்ப எமோஷனலாக இருக்குது அண்ணாவோட லாஸ்ட் மூவி. கண்டிப்பாக ப்ரோ, இதுக்கு மேலே எங்கே போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம்? கண்டிப்பாக ப்ரோ. ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, லீக் ஆயிடுச்சு. அதுக்கு பண்ணுறது பண்ணட்டும் ப்ரோ. அவரே சொல்கிறாரு விமர்சனத்தால் தான் நான் வளர்ந்தேன். விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணட்டும். தப்புனா ஏற்றுப்போம், சரின்னா அதை பார்த்துப்போம். அவ்வளோதான். நமக்கு ஜெயிலில் எப்படி அந்த ஹுக்கும் பிஜிஎமோ அது மாதிரி இங்கே இது கேரி பண்ணிடுச்சு ஃபுல்லாகவே. தமிழ் சினிமாவில் அந்த 1000 கோடின்ற கனவு ஜனநாயகன் படம் எட்டுமா? அது தெரியாது ப்ரோ. நமக்கு அது 8 எட்டாதான் தெரியாது. நம்ம எத்தனை வாட்டி பார்க்குறோமோ அந்த கணக்கு தான். நமக்கு ஆசை தீர பார்க்குறோமா அவ்வளோதான். அது 8 நல்லது, 8 நல்லது நமக்கு. நம்ம திரும்ப போட்டு ஓட்டிட்டு பார்த்துப்போம். என்ன தப்பு? அழுதுட்டேன் ப்ரோ, உண்மையிலே அழுதுட்டேன். குழந்தைங்களுக்கு கூட ஒரு அந்த குட் டச் பேட் டச் பற்றி கூட ஒரு சீன் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம்
ஸோ படம் லீக் ஆனாலுமே அந்த ஒரு ஹைப் குறையலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு தியேட்டரில் பார்க்கும்போது நல்ல இம்பாக்ட்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு டைட்டில் கார்டு போட அதில் பக்கா கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. அது வந்து ஒரு மீம் மெட்டீரியலாக மாறும்னு நினச்சாங்க நிறைய பேர் எலெக்ஷனுக்கு முன்னாடி, ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி. ஆனால் அது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சரித்திரம் ஆயிடுச்சு. இது ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டு தான். அருமையாக இருந்தங்க, அட்டகாசமாக தெரிவிக்க விட்டார் அண்ணன், பிளாஸ்ட் பண்ணிட்டாருங்க. அதாவது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அந்த பேர் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் இருந்தது. அதை வச்சு அமிச்சார் அண்ணன். கடைசி படமே இல்லைங்க, எல்லாமே அவர் தான். எங்களுக்கு எங்கள் பசங்களை கூப்பிட்டு வர ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய நல்ல மூவி இது. அண்ணன் தெரிவிக்க விட்டார், பிளாஸ்ட். நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் விஜய் மட்டும்தான். படம் செம்மையாக இருந்துச்சு, 100 வாட்டி கூட பார்க்கலாம் அண்ணனுக்காக. படம் மாஸ் ப்ரோ, எமோஷனலாக இருக்கும் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் வேறு கடைசி படம் என் சைல்டுஹுட் யாராவே ஒரு எண்டு அந்த மாதிரி சொல்லலாம். அதெல்லாம் சூப்பர், நான் பிளாஸ்ட்டாக போட்டாங்கண்ணா. டைட்டில் கார்டெலாம் சூப்பர் பிளாஸ்ட்டாக இருந்தது, என்ஜாய் பண்ணேன் சூப்பராக. பூஜா ஆக்டேக்கு கம்மி ஸ்க்ரீன் பிளே தானா, மமிதா பகேஜ் தான் நல்லா. அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் லைட்டாக ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டில், கிளைமேக்ஸில். அதெல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. அனிருத் சொல்ல வேணும், அனில் ருதா மாறிட்டார் அவர். அனில் ருதா மாறிட்டார் அவர். ராவண மௌனெல்லாம் பீக் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு பக்காவா. அதுதான் கஷ்டமாக இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன் லாஸ்ட் டைம் திருப்பி இவரை மாதிரி ஹீரோலாம் வேறு யாரும் வர முடியாதுண்ணா. இது கன்ஃபார்மாண்ணா, கன்ஃபார்ம் 1000 கோடி. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் லேகே இல்லை. ஹெச்பி வினோத் இந்த அளவுக்கு படம் பண்ணுவாருன்னு எதிரே பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சின்ன ஒரு லேக் கூட கிடையாது. அதே மாதிரி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னே தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான மெசேஜ் இதில் இருந்தது. ஸோ இதில் நிறைய ஃபைட் இருந்தது, ஃபைட் கண்டென்ட் இருக்குது, அதனால ஏ சர்டிஃபிகேட் சொன்னாங்க. எந்திரன் படத்தில் எப்படி ரொபோட்டிக்ஸ் ஃபைட் பண்ணிச்சு தெரியுங்களா, அந்த மாதிரி தான் ஃபைட் இதில் வந்துச்சு. ஆனால் வந்து மற்ற படங்கள்லாம் பயங்கரமாக இதை விட மோசமாலாம் இருந்துச்சு. ஆனால் இதுக்கே ஏன் அடல்ட் கண்டென்ட் கொடுத்தாங்கன்னே தெரியல. குட் டச் பேட் டச்லாம் சொல்லியிருக்காரு தளபதி, அதெல்லாம் குழந்தைங்க பார்த்துருக்க வேண்டியது. ஸோ குழந்தைங்களாம் மிஸ் பண்ணுறோம் படத்தில். எப்படி ஒரு பெண் குழந்தைக்கு வந்து தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். ஒரு குழந்தை இருக்கா, அந்த குழந்தையிலேருந்தே வளர்ந்தவ வரைக்கும் பயத்திலே இருக்கா. அந்த பயம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஆனால் டெஃபினட்டாக அதுக்காக தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டையை போட்டு இந்த படத்தை முடங்கினாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக 108 கிடையாதுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 150 தாண்டி இருப்போம். படம் வந்திருந்தா கண்டிப்பாக தளபதி விஜய் அப்படிங்கிற டைட்டிலோட ஜனநாயகன் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற டைட்டிலோட படம் பார்க்க வச்சுருக்காங்க. நிச்சயமாக அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷு. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருக்குமே, எனக்கு இல்லை, ஒட்டுமொத்த எல்லா ஜென்ரேஷனுமே இது ஃப்ரெஷ். ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டரோட படம் அப்படிங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கிடைக்குது. அது ஒன்று. அட்லாஸ்ட் அந்த ஃபேரவல் அவர் வழி அனுப்பிச்சு வைக்கிறது, ஓவரால் படம் அப்படி தான் போச்சு. நிச்சயமாக நடந்திருக்கு. நம்ம அந்த பீரியடில் இல்லைங்கிறோம், இந்த பீரியட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதை நான் பார்க்குறேங்கிறோம். ஆமாம், உள்ள ஏன்னா எம்ஜிஆர் ஐயா வராரு, அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. போய் சுத்தலா தம்பிங்கிறாரு. ஆமாம், கண்டிப்பாக ஐயா இருந்திருந்தானே அதை பண்ணுவார், கொடுத்த சுத்தம் பாடு. ஹெச்பி வினோத் அண்ணனுக்கு சல்யூட். ஏன்னா ஒரு முக்கியமான நேரத்தில் முக்கியமான படம் கொடுத்துருக்காங்க கையில், கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்ப திருப்தி. அவரோட படங்களில் இது ஒரு மாஸ்டர் பீஸ் நான் நம்புகிறேன். அதே மாதிரி சொல்லணுமேன்னு சொல்லல, அவர் ரியல் டேட்டா மட்டும் தான் கொடுப்பாரு. அந்த டேட்டாவை கரெக்டாக கொடுத்துருக்காரு உள்ள ஹெச்பி வினோத் சார். ஜான்வரி மந்த் வந்திருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணியிருப்போம் படம், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் ஆனால் இப்போ வந்தது அந்த டைட்டில் கார்டோட பார்க்கும்போது தான் படம் வந்து ரொம்ப ஹோல்சமாக இருக்குது. அது எப்படின்னா, இப்போது அவர் பாலிடிக்ஸில் ஜெயிக்கும் போது எப்படின்னா நம்மளே ஜெயிச்சா மாதிரி இருந்ததில்ல, இதுவும் அது மாதிரி தான் இருந்தது. இவனா சொல்லணுன்னா 1000 கோடி வருமானது டவுட். ஏன்னா அவரோட கோர் ஃபேன்ஸே குட்டீஸ் தான், பிலோ 18 நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இது ஏ சர்டிஃபிகேட்ன்றதுனால யூஏ இருந்தால் டெஃபினட்டாக 1000 க்ரோஸ் வரலாம். ஏ சர்டிஃபிகேட்ன்றதுனால 1000 க்ரோஸை ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். செம்ம மாசாக காமிச்சிருக்காங்க தளபதி, அதான் சொல்ல முடியும். இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா வருத்தங்க வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையாகவே வந்துட்டு சீரியஸாக இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தாலுமே இது வந்து செம்ம மாசிட்டாக தான் இருந்திருக்கும். இப்போயுமே இது மாசிட்டு தான். இது ஃபுல்லாகவே வந்து செம்ம சூப்பராக இருக்குது. எங்கேயுமே மூவி லேக் ஆகலை.
இது வந்து ஃபுல் வந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். ஏ சர்டிஃபிகேட் வந்துட்டு எதுக்கு கொடுத்தாங்கன்னா லைக் நிறைய ஆக்ஷன் இதெல்லாம் வருது. அது வந்து சின்ன பசங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது, ஏன்னா அவங்க ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்களே, ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இது ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம். செம்ம சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பராக இருந்தது, செம்ம கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டில் அந்த இதெல்லாம் போட்டோன்னே செம்ம சூப்பராக இருந்தது. இது எல்லாமே ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரி இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்தது. அதெல்லாம் செம்ம சூப்பராக வந்து தளபதி பாடியிருப்பார் அந்த பாட்டை. செம்ம சூப்பராக இருந்தது. போய் தியேட்டரில் போயிட்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். யாரும் ஃபோனில் பார்க்காதீங்க, டிவியில் பார்க்காதீங்க, ஓடிடியில் மெயினாக பார்க்காதீங்க, தியேட்டரில் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. செம்ம ராவணம் அவன்டா அந்த சீனெல்லாம் நீங்கள் பார்த்தே ஆகுறீங்க. அதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக, நம்மளே கத்தி ஏற்றுன்னு போயிடலாமா அந்த மாதிரி ஒரு குட்டு இருந்தார். சூப்பராக இருந்தது. ராவணம் அவன்டா சீனெல்லாம் வந்து பார்த்தே ஆகணும் தியேட்டரில். வந்து நல்லா போயிருந்து எமோஷன் நிறைய இன்பிட்வீன் எமோஷனலாக அவர் கொடுத்துருந்தார். லாஸ்ட் 30 minutes வந்து எமோஷ்னலாக எல்லாம் போல் ஜாலியாக தான் முடித்தாங்க. அதுக்கப்புறமா அவர் நடித்த படத்தெல்லாம் அந்த சாங்ஸ்லாம் லைட்டாக போட்டு தான் எமோஷ்னலாக ஆக்கிட்டாங்க. லாஸ்ட்டில் ஒரு சைனெல்லாம் போட்டு எண்ட் அப்படின்னு காமிச்சோன்னே ரொம்ப அழுகையாக வந்துச்சு. லாஸ்ட் டான்ஸ்க்கு அப்புறமா தளபதி 10 நிமிஷம் டான்ஸ் அடிப்பா தான். ஆக்சுவலி ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட், ஏன்னா நம்ம எங்கேயுமே அது லீக் ஆகலாம் அந்த வீடியோ. ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு டான்ஸ் ஆடுறாரு. செம்ம சூப்பராக இருந்தது. அவர் நிறைய சாங்ஸ்லாம் கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணி ஆடினாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. அந்த சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த சீஃப் மினிஸ்டர் டைட்டில் அனுப்பும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் ஃபோனில் பார்த்துருந்தாலும் ஒன் டைம் வந்து தேட்டரில் பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. என் வாய்ஸே ஆக்சுவலாக இது இல்லை, என் வாய்ஸே மாறி ப்ரோ, தொண்டையை மாறி வைபே போயிடுச்சு. தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டாக பொறுத்த வரைக்கும் தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. கற்று ஆக்சுவலாக என் வாய்ஸ் இல்லாமல் மாறிடுச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரியல் இன்சிடென்ட்லாம் எடுத்து பேசியிருக்காங்க, அது இன்னும் அடிஷ்னலாக நல்லா இருக்குது. படம் வந்து தேட்டரில் பாருங்கள், இன்னும் நல்லா பயங்கரமாக இருக்கும். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கூடாது மேபி படத்துக்கு. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. அவனுங்க என்ன பார்த்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தானுங்கன்னு தெரில. அவனுக்கு படமே பார்க்கல எனக்கு தெரிஞ்சு. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து குழந்தைங்களாம் வந்து பார்க்குற மாரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை தான் பகவந்த் கேசரி ரீமேக் பண்ணியிருக்கோம். அந்தமாரி தான் இருக்குது படம். ஏன்னா படம் விஷுவலைஸும் சரி, ஏன்னா ஸ்டோரி வைஸும் சரி, அதுலேருந்து கோர் கான்செப்ட் தான் எடுத்துருக்காங்களே தவிர படம் ஃபுல் ஸ்டோரி வந்து அதுலேருந்து இல்லை. படம் தேட்டர் எஃபெக்ட் செம்ம சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் பக்கா. தளபதி ஆக்டிங் வேறு லெவலு. ஃபைனல் கான்ட்ரிபியூட்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிஎம் மாதிரியே தெரில, உள்ள வேறு லெவலில் இருக்கிறாரு அவர். 1000 கோடி அதெல்லாம் இல்லை. படம் மாசு, தளபதி என்றைக்குமே மாசு. அதனால் அது சூப்பர், அதில் வேறு டவுட்டே வேணாம். வந்து டிக்கெட் வாங்கி வந்து பார்க்குறதுக்கு வர்த்து. என்றைக்குமே தளபதி படம் வர்த்து தாங்க.